கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை அண்மித்த பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயம் என பெயரிடப்பட்டு மூடப்பட்டிருந்த சில வீதிகள் இன்று திறக்கப்பட்டன. இதன் பிரகாரம் இன்றிலிருந்து அந்த பகுதியூடான வீதிகளில் வழமையான வாகன போக்குவரத்துகளை முன்னெடுக்க முடியும் என பொது அமைதி மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் ஜான் அமரதுங்க குறிப்பிடுகின்றார். பொது அமைதி மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் ஜான் அமரதுங்க இன்று ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்து இதனை அறிவித்தார். இந்த ஊடக சந்திப்பில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். உயர் பாதுகாப்பு வலயங்களில் உள்ள தடைகளை நீக்குவது முதற்கட்ட செயற்பாடாகும். கொழும்பு கோட்டை, ஜனாதிபதி மாவத்தை, ஸ்ரீமத் பரோன் ஜெயதிலக மாவத்தையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி மக்களுக்கு சுதந்திரமாக பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். ஜனாதிபதி மாளிகைக்குள் பிரவேசிக்கும் நுழைவாயிலில் உள்ள பாதுகாப்பு குழுவை தவிர வேறு எந்த பாதுகாப்பு தடைகளும் அங்கு இருக்காது. அதன் பின்னர் அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் அலரி மாளிகை மற்றும் ஜனாதிபதி மாளிகை வளாகத்தை அண்மித்த பகுதியில் மூடப்பட்டிருந்த வீதிகளை திறந்து வைத்தனர். அதற்கமைய அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக பெயரிடப்பட்டிருந்த கொழும்பு கோட்டை, ஜனாதிபதி மாவத்தை, ஸ்ரீமத் பரோன் ஜெயதிலக மாவத்தை, சத்தம் வீதி, யோக் வீதி ஆகியன திறக்கப்பட்டன. இதேவேளை வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படும் வகையில் இந்த வளாகத்தில் நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சில வாகனங்களையும் அமைச்சர் பார்வையிட்டார். இவை கோடிக்கணக்கான பெறுமதியான வாகனங்கள். இவை ஜனாதிபதி பிரிவு பயன்படுத்தியுள்ள வாகனங்கள் என எனக்கு அறிய கிடைத்துள்ளது. இவ்வாறு 1600 வாகனங்களை யார் பயன்படுத்தியுள்ளார்கள் என்பது தொடர்பில் எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த வாகனங்களை அமைச்சுகளுக்கு பங்கீடு செய்யுமாறு நான் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கூறுகின்றேன்.